ஹாய், வெல்கம் டு ரித்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரித்துஸ் கிச்சனில் சூப்பரான சேமியா பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி தான். எப்பயும் சொல்கிற மாதிரி எண்டு வரைக்குமே நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நெய் நல்லா மெல்ட் ஆகுது. நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸ் இதில் சேர்த்துக்கலாம். இது கூட நான் திராட்சை சேர்க்கலைங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் திராட்சை சேர்த்து கூட செய்யலாம். இப்போ நெய் நல்லா உருகிடுச்சு. இதில் ஒரு 15 போல் நான் முந்திரி சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாதாம் நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கூட கொஞ்சமாக நான் பிஸ்தா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா இது ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். இது எல்லாமே நல்லா கலர் மாதிரி வரணும். நான் சொன்ன மாதிரி திராட்சை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது நம்ம 10 நிமிஷத்துலேயே இந்த பாயாசம் நம்ம செஞ்சு முடிச்சிடலாங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு. இது ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். நீங்கள் இந்த பாயாசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 லிட்டர் பால் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி காய வச்சுக்கோங்க. இப்போ நம்ம முந்திரி எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இப்போ நான் 3/4 கப் அளவுக்கு நான் சேமியா எடுத்திருக்கேன். பாயாச சேமியா யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் அளவு இருக்கும். நெய் மறுபடியும் எக்ஸ்ட்ராலாம் ஊற்ற வேணாங்க. நம்ம ஊற்றின அந்த 1 ஸ்பூன் நெய்யே போதும். நல்லா சேமியா கலர் மாதிரி வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வைங்க, ஹையில் வைக்காதீங்க, கருகிடும். நான் சொன்ன மாதிரி 1/2 லிட்டர் பால் நீங்கள் காய்ச்சி வச்சுக்கோங்க. பச்சை பால் சேர்க்கக்கூடாது, காய்ச்சின பால் தான் சேர்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சேமியா நம்மளுக்கு நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். நல்லா வறுத்து விட்டாச்சு, அவ்வளோதாங்க. இந்த டைம் நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை இது கூட சேர்த்துக்கலாம். 1/2 லிட்டர் பாலில் 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி காய்ச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ பால் இது கூட சேர்த்துடலாம். நான் செய்கிறது ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேங்க. நீங்கள் அதிகம் செய்கிற மாதிரி இருந்தால் பொருள் எல்லாமே டபுள் ஆட் பண்ணிக்கோங்க. பால் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு அப்படியே கிளறி விடுங்க. இல்லைன்னா சேமியா கட்டி கட்டியாக நின்றுடும். அப்படியே நல்லா கிளறி விட்டுருங்க. சேமியா நம்மளுக்கு நல்லா வெந்து வரணும். நம்ம சேனலில் ரவா பாயாசம் எப்படி செய்கிறதுன்ற வீடியோ நான் போட்டிருக்கேங்க. அதுவும் போய் பாருங்கள். அந்த பாயாசமும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட நான் 4 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் பவுடர் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. சேமியா நல்லா வேகட்டும். இந்த டைமில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து செய்கிறனால நான் சர்க்கரை கம்மியாக சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும். அப்படி நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்காமல் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க, போதும். நம்ம சேர்த்த சேமியாவுக்கு அளவு அது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இது சேர்த்து செய்யும்போது நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ க்ரீமியாக சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. மற்றபடி நம்ம செய்கிற சேம் ப்ராசஸ் தாங்க. இதே மாதிரியே செய்யுங்க. நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சேமியா நம்மளுக்கு நல்லா கொதித்து வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸ் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த பாயாசம் கொஞ்சம் தண்ணியாக பண்ணாதீங்க, திக்காக பண்ணுங்கள். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி 5 நிமிஷத்துக்கு அப்புறம் சர்வ் பண்ணுங்கள். சூப்பரான சேமியா பாயாசம் நம்மளுக்கு தயாராகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.